இப்போ பார்க்க போகிறது 5th சப்டிவிஷன். இங்கே உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² - 6x + 9 கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் எக்ஸுக்கு நம்மளாம் பாயிண்ட் எடுத்துப்போம். -4 -3 -2 -1 0 1 2 3 4. இப்போ அடுத்து இங்கே உங்கள் கொஷினில் x² தான் இருக்குது. அப்போ அடுத்து இங்கே வர்றது x², அடுத்து -6x, அடுத்து +9, லாஸ்ட்டாக y வரும். இந்த 9 எங்கேயுமே மாறாது. இப்போ எல்லா இடத்துலையுமே 9 தான் வரும். இப்போ அடுத்து x² அப்படிங்கிறது இது ஸ்கொயர் பண்ணி வருது. -4 × -4ங்கிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4s are 16, -3 × -3 அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 1 is 1. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 × 0 0. இங்கே வந்து அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16. இங்கே வந்தால் அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். -6x அப்படின்னா -6 × xன்னு அர்த்தம். -6ஐயும் இங்கே இருக்கிற x வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 4s are 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 3s are 18, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 2s are 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 1s are 6, -6 × 0 0, minus into plus minus 6 1s are 6, minus into plus minus 6 2s are 12, minus into plus minus 6 3s are 18, minus into plus minus 6 4s are 24. x² - 6x + 9 இது மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணி வர்றது தான் உங்களோட y. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பருமே ஒரே சைனில் தான் இருக்குது. 16ம் ப்ளஸில் தான் இருக்குது, 24ம் ப்ளஸில் தான் இருக்குது, 9ம் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி எழுதினாலே வந்துடும். 16ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 40 வரும். 40யோட ஒரு 9 சேர்த்திங்கன்னா 49 வரும். இங்கேயுமே 3 ப்ளஸில் தான் இருக்குது. 9 18 9 இது மூணுமே ப்ளஸில் தான் இருக்குது. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 + 9 18, 18 + 18ங்கிறது 36. இங்கேயும் 3 ஒரே சைனில் இருக்கிறதுனால 4ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 16, 16ஓட ஒரு 9 சேர்த்திங்க அப்படின்னா 25, 1 + 6ங்கிறது 7, 7ஓட ஒரு 9 சேர்த்திங்க அப்படின்னா 16, 0 + 0 + 9ங்கிறது 9. இங்கே பார்த்தீங்கன்னா 1ம் 9ம் ஒரே சைனில் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, 10லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10ல் 6 போயிட்டுனா பேலன்ஸ் 4, 10 தான் பிக்கர் நம்ம சைனு, அதனால் இங்கே ப்ளஸ்ஸு. 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 13, 13ல் 12 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1, 9ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 18, 18ல் 18 போயிட்டு அப்படின்னா 0, 16ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோன்னா 25, 25ல் 24 போயிட்டு அப்படின்னா பேலன்ஸ் 1. இப்போது இதில் உங்களுக்கு வந்திருக்க ஆன்சர் 49 36 25 16 9 4 1 0 1 வந்திருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒய் - எதுவுமே வராது. இதில் எல்லா பாயிண்ட்டையும் உங்களால் கிராஃபில் பிளாட் பண்ண முடியும்னா எல்லா பாயிண்ட்டையும் பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டரில் எழுதுங்க. அப்படி இல்லை 49 எனக்கு பத்தாது அப்படின்னா அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு 49 2 யூனிட்ஸாக எடுத்தாலும் கிராஃபில் பிளாட் பண்ண முடியாது, இடம் பத்தாது. அதனால் இந்த பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ points to be plotted -3லேருந்து எடுப்போம். -3, 36, -2, 25, -1, 16, 0, 9, 1, 4, 2, 1, 3, 0, 4, 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் பிளாட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கே ஒய்க்கு அந்த ஆன்சர் எதுவுமே நெகட்டிவில் இல்லை, மைனஸ் நம்பராக எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ கிராஃப் போடுறப்போ இங்கே ஒய் - எந்த நம்பரும் நமக்கு அவ்வளோதான் இல்லை, அதனால் எதுவும் எழுத மாட்டோங்கிறதுனால இங்கே நான் லைன் போட்டிருக்கேன். இதை குட்டியாகவும் மேலே இருக்கிற ஒய்யை கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்திருக்கோம். அப்போ தான் பாயிண்ட்ஸ் 2 2வாக எடுக்கிறப்ப நம்ம தேவையான நம்பர் எல்லாத்தையும் எழுத முடியுங்கிறதுனால. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் எல்லாத்தையும் ஒரு யூனிட்டாக எடுத்தாலே போதும். 1 2 3
இந்த மாதிரி ஒரு யூனிட்டாக எடுத்தாலே போதும். ஒய்யில் எடுக்கிறப்ப மட்டும் 2 யூனிட்ஸாக எடுப்போம். 2 4 6 8 இந்த மாதிரி. இங்கே கீழே -2. இங்கே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இங்கே எதுவும் வராது. அதனால் இதை கொஞ்சமாக போட்டுட்டு மேலே மட்டும் பாயிண்ட்ஸ் நிறைய வர மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -3,36 -3 இதுக்கிட்ட இங்கே இருக்குது. 36 இதுக்கிட்ட இருக்குது. இப்போது இங்கே வரும் -3,36. அடுத்த பாயிண்ட்டு -2,25 -2 இங்கே 25ங்கிறது 24க்கும் 26க்கும் இடையில வருது, அதாவது இது. அப்போது இங்கே வரும் -2,25. அடுத்த பாயிண்ட்டு -1,16 -1 இங்கே 16 இதுக்கிட்ட இங்கே வரும் -1,16. அடுத்த பாயிண்ட்டு 0,9. 0,9ங்கிறது எக்ஸில் 0 ஒயில் 9 அர்த்தம். ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 9 தான் பார்க்கணும். ஒயில் 9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில் வருது. அப்போது இதுக்கிட்ட வர்றது தான் 9. அப்போ இதுதான் 0,9. அடுத்த பாயிண்ட்டு 1,4 1 இங்கே ஒரு இதுக்கிட்ட, அப்போ இதுக்கிட்ட வரும் 1,4. அடுத்த பாயிண்ட்டு 2,1 2 இங்கே 1ங்கிறது 0க்கும் 2க்கும் இடையில வரக்கூடிய லைன், அதாவது இந்த இடம். அப்போ 2க்கு நேராக 1 இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடம் வரும். இதுதான் 2,1. அடுத்த பாயிண்ட்டு 3,0. 3,0னா எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ எக்ஸில் இருக்கக்கூடிய 3 தான் பார்ப்பீங்க. அப்போது இங்கே தான் வரும், இந்த 3 தான். இதுதான் உங்களுக்கு 3,0. அடுத்த பாயிண்ட்டு 4,1 4 இங்கே 1ங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி 0க்கும் 2க்கும் இடையில வரக்கூடிய இந்த லைன். அப்போ இதுக்கு நேராக நீங்கள் 4 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ இதுதான் உங்களோட 4,1. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்வ் கிடச்சிரும். பொறுமையாக ஒரு பாயிண்ட்டோட இன்னொரு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுங்கள். லைட்டாகவே ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு டார்க்காக தீட்ட வேண்டாம். இந்த இடத்துக்கிட்ட வரப்போ மட்டும் கையால் இழுத்து விடுங்க. அவ்வளோதான். இப்போ கர்வ் கிடச்சிட்டு இப்போ ஸ்கேல் மட்டும் எழுதிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக எடுத்தோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸாக எடுத்தோம். இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் இந்த கர்வு கிட்ட உங்களோட கொஷினில் கொடுத்த ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதணும். உங்கள் கர்வில் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா x² - 6x - 9 அதை இங்கே எழுதுறீங்க. x² - 6x - 9 = 0. இப்போ அவ்வளோதான், கர்வ் வரைஞ்சி முடிச்சாச்சு. இதோட நேச்சர் என்னென்னு சொல்லணும். இப்போ உங்கள் கர்வு எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை பாயிண்ட்டை டச் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணியிருக்கு. அப்போ ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிச்சு அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுவீங்க. பின்னாடி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க. அவ்வளோதான் இந்த சம்மு. இதோட முடிஞ்சிருச்சு.